Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. வணக்கம். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது நாளை காலை 6 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இதற்காக முக்கிய ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. மதுரை வைகை ஆற்றில் நாளை அதிகாலை தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் பகுதியில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 1.5 டன் பூக்கள் மூலமாக மண்டகப்படிகள் அலங்கரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வைகை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடத் தொடங்கி இருக்கிறது. ஆற்றிற்குள் லட்சக்கணக்கான மக்கள் கூட உள்ள நிலையில் 3 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கோரிப்பாளையம் தொடங்கி ஆழ்வார்புரம் மதிச்சியம் வரை சாலையோரம் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் லாரிகள் மூலமாகவும் தண்ணீர் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் பக்தர்களின் பாதுகாப்புக்கு உதவ வைகை வீரன் என்ற பெயரில் QR கோட் ஸ்கேன் புகார் செயலியை மதுரை மாநகர காவல்துறையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறது. வைகை அணை நீரோடு கலக்கும் கழிவு நீரால் கள்ளழகர் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் பகுதியில் லேசான துர்நாற்றம் வீசியதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனால் மதுரை மாநகராட்சி சார்பில் அந்த பகுதிகளில் வருத்தமெனால் கழிவுகளை அகற்றக்கூடிய பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வு அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு. சித்திரை திருவிழா நாயகன் தற்பொழுது அங்கிருந்து அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு அவர் தற்பொழுது மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஒவ்வொரு இடமாக இந்த மண்டகப்படியானது நடைபெற்று வருகிறது. இன்று இரவு பார்த்தோமேனால் தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் அந்த மண்டகப்படி நடைபெறும். இன்று இரவு முழுவதும் மண்டகப்படி நடைபெற்று முடிந்ததற்கு பின்பு காலை 5 மணிக்கு அவர் வைகை ஆற்றுக்கு அருகே வருவார். அதற்கு பின்பு சரியாக 6 மணி அளவில் பச்சை பட்டுடுத்தி அவர் இந்த ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அழகர்மலை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாளைய தினம் பார்த்தோமேனால் அவர் ஆற்றில் இறங்குவார். அதற்கு பின்பு பார்த்தோமேனால் அதற்கு அடுத்த நாள் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக பார்த்தோமேனால் கள்ளழகர் தங்கப்பலாக்கில் மதுரை மாநகர் நோக்கி புறப்பாடாகி 3 மாவடி கோப்புதூர் DRO காலனி வழியாக ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார். பின்னர் இன்று மாலை 3:30 மணி முதல் மீண்டும் அவுட் போஸ்ட் தல்லாக்குளம் வழியாக கள்ளழகர் தங்கப்பல்லாக்கில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் எதிர்சேவை விடிய நடைபெற உள்ளது. இதனையடுத்து தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் இரவு 11:30 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்த பின்னர் தல்லாக்குளம் கருப்பணசுவாமி கோவிலில் எழுந்தருளி அதிகாலை 2:30 மணி முதல் 3:30 மணி வரை தங்க குதிரை வாகனத்தில் தல்லாக்குளம் பகுதியில் உள்ள 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளிய பின்னர் வைகை ஆற்றில் எழுந்துவதற்காக புறப்படுவார். பின்னர் விழாவின் சிகர நிகழ்வாக நாளை அதிகாலை 5:45 மணியிலிருந்து 6:05 மணிக்குள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் மதுரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற உள்ள நிலையில் முன்னேற்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. இதற்காக ஆழ்வார்புரம் சுற்று பகுதிகளில் பார்த்தோமேனால் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் வீரராகவ பெருமாள் கோவில் சார்பில் பார்த்தோமேனால் மண்டகப்படி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மண்டகப்படியை 1.5 டன் மலர்கள் மூலம் அலங்கரிக்கும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. வைகை ஆற்று பகுதிக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆழ்வார்புரம் மற்றும் நெல்பேட்டை ஆகிய வைகை ஆற்று கடையோர பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகள் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் ஆற்று பகுதியில் வர்ணம் பூசும் பணிகள் முடிவடைந்து எழுந்தரும் பகுதிக்கு லாரி மூலமாக தண்ணீர் நிரப்பப்படுகிறது. தற்பொழுது கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் அமெரிக்கன் கல்லூரி மற்றும் செல்லூர் சாலை வைகை ஆற்று பகுதியில் மேம்பாலத்தும் முழுவதுமாக தடுப்புகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளன. கிருத்துமால் நதி கால்வாய் அமைந்துள்ள பகுதி முழுவதும் மிகப்பெரிய தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆழ்வார்புரம் பகுதி முதல் தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய ராமராயர் மண்டபப்படி வரை சாலையோரங்களில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்த நிகழ்வில் பார்த்தோமேனால் 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கூடுவார்கள் என்பதனால் மதுரை மாநகர காவல்துறை சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.